வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் நான் வந்து வெற்றிலை தீபத்தை ஏற்ற போகிறேன். அதுக்கப்புறமா வந்து வேல் பாராயணம் செய்கிறேன். அதையும் படிச்சுட்டு நாம் இந்த பூஜையை செய்யலாம். வெற்றியை தரும் வெற்றிலை தீபத்தை நாம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் ஓரை டைமில் வந்து நாம் வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நாம் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை போட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். தடையின்றி நம்ம வேண்டுதல் நிறைவேற இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம். இப்போ நாம் வந்து விளக்கை ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி வேல் இருந்தால் நாம் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அதற்கப்புறமா வந்து நாம் வந்து வெற்றிலை தீபத்தை போடலாம். நம்ம வேலுக்கு வந்து என்ன வேணால் நம்ம அபிஷேகம் செய்யலாம். பால், பன்னீர், விபூதி அபிஷேகம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், எது வேணால் நாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிலை தீபத்தை போடுவதற்கு நாம் வந்து ஒரு தட்டில் இல்லை கீழே கூட நாம் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே நாம் வந்து 6 வெற்றிலைகளை எடுத்து மஞ்சள் குங்குமம் இட்டு மயில் தொகை போல் வைத்து அதற்கு மேல் 6 அகல் தீபம் இல்லைன்னா நாம் எந்த விளக்கு வச்சுருக்கோமோ அதில் நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நாம் இந்த தீபத்தை ஏற்றலாம். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதனோட காம்புகளை வந்து இதிலே சேர்த்துணும். அதே மாதிரி வேல் மாறல் வந்து பாராயணம் செய்யலாம். இது வந்து நாம் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் நிறுத்தி நாம் வந்து வேல் மாறலை பாராயணம் செய்யலாம். வேல் மாறல் பாராயணம் செய்யறதுக்கு நாம் வந்து ஒரு சின்ன வேலாவது வாங்கி வச்சுருக்கணும், ஒரு படமாவது வாங்கி வச்சுருக்கணும். வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறல் பாராயணம் செய்யலாம். இது வந்து நம்ம 6 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள்லையும் படித்து முடிக்கலாம். இது வந்து நம்ம எந்த வேண்டுதல் இருந்தாலும் வேண்டுதலை நிறுத்தி நாம் இந்த வேல் மாறல் பாராயணத்தை படித்து முடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 6வது பாடல் வேல் மாறல் படிக்கலாம். சினத்த உணர் எதிர்த்தரண காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து ஈர்க்கடித்து விழி விழி துளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே. ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணியில் உதித்தருளும் இந்த பாடல் வந்து 108 முறை வந்து இந்த வேல் மாறல்ல வரும். இது வந்து எப்படி படிக்குன்னு சொல்லி நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய விளக்க உரை வந்து நான் வேறு வீடியோவில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த திருத்தணியில் உதித்தருளும் இதனுடைய பாடலுடைய விளக்க உரை வந்து இந்த பாடலை படிக்கும்போதே உங்களுக்கே வந்து நல்லா விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 108 முறை இந்த பாடலில் வரும். இந்த பாடலை படிக்கும்போதே உங்களுக்கு நன்றாக விளங்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே. அதாவது திருத்தணி மலையில் ஞான சூரியனாய் ஒளிர்பவனே, காட்சி தருபவனே, சூரியனாய் ஜொலிப்பவனே, முருகக் கடவுளே, என்னுடைய உள்ளத்தில் வசிப்பவனே, மயில் வாகனமாய் கொண்டு இந்த உள்ளத்தில் இருப்பவனே, முருகனின் வேலை என்று இந்த பொருள் விளங்கும். அதாவது திருத்தணி மலையில் மட்டும் இல்லை, என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறாய் என்று இந்த பொருள் விளங்கும். அதாவது இந்த பாடல் வந்து 108 முறை இந்த பாடல் வந்து இந்த வேல் மாறல்ல நாம் வந்து படிக்கணும். அது எப்படி வந்து படிக்கணும்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் போய் பாருங்கள். வேல் மாறலை கண்டிப்பாக நீங்களும் படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இது வந்து நாம் படித்தோம்னா நினைத்த காரியம் நடக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது பிணி இருந்தாலும் அது விலகும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை படித்து நன்மையை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாம் ஓர டைமில் படிக்கலாம். காலை வந்து 6 to 7, மதியம் வந்து 1 to 2, இரவு வந்து 8 to 9. அப்படி முடியலாம் நாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயும் படிக்கலாம், இல்லை மாலை 6 மணி அளவுலையும் நாம் வந்து இந்த வேல் மாறலை பாராயணம் செய்யலாம். இந்த வேல் மாறலை பாராயணம் செய்தால் முருகனுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தூபதீபம் காட்டி இப்போ வந்து நாம் பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூபதீபம் காட்டி பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணி அடித்து தான் நம்ம வந்து இந்த பூஜையை முடிக்கணும்னு சொல்லுவாங்க.
வந்து தீர்த்தத்தில் தான் நீராடிட்டு தான் நாம் வந்து இந்த பூஜை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமி தாய் வந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், துளசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பூஜையை முடிக்கும் போது நீராடிட்டு தான் நாம் வந்து பூஜையை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூமி தாய் வந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீழேயும் முருகர் படம் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.